Taste the Daily. ஸ்டாலின் தலைமையிலான விடியா திமுக ஆட்சியில் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு உரிய பணி பாதுகாப்பு இல்லை என அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் கமலக்கண்ணன் குற்றம் சாட்டியிருக்கிறார். மதுரை ஆரப்பாளையம் போக்குவரத்து பணிமனையில் உதவி மேலாளர் மாரிமுத்து பேருந்து ஓட்டுநர் கணேசனை செருப்பால் அடித்த சம்பவம் தொடர்பாக மாநில மனித உரிமை ஆணையத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய கமலக்கண்ணன் உதவி மேலாளர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு உரிய பணி பாதுகாப்பு இல்லை என்றும் சில அதிகாரிகள் ஆளும் அரசின் கைப்பாவையாக மாறி சக தொழிலாளர்கள் மீது தாக்குதல்களை நடத்துவது அதிகரித்து விட்டதாக அவர் குற்றம் சாட்டினார். அவர்கள் தகாத வார்த்தையில் பேசியது மட்டுமில்லாமல் அவரை செருப்பால் அடித்து அவரை அவமானப்படுத்தியது மனித உரிமை மீறலாகும் என்பதனால அண்ணா தொழிற்சங்கத்தின் சார்பாக இன்றைக்கு நாங்கள் இங்கே ஒரு புகார் மனுவை கொடுத்திருக்கின்றோம். இன்றைக்கு ஆளுங்கட்சியை சார்ந்த அதிகாரிகள் எந்த தொழிலாளிக்கும் பாதுகாப்பாக இல்லை. குறிப்பாக போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு கேட்பதற்கு நாதி இல்லை என்று நினைத்து கொண்டு கடுமையான வரையில் அவர்களை பழிவாங்குவது, பணி செய்ய வைப்பது, அவர்களை ஒரு மனிதனாகவே நினைக்காமல் மனித உரிமை மீறல் அதிகமாக நடைபெறுவதனால இதையெல்லாம் விசாரிக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் இன்றைக்கு ஆணையத்தை அணுகி இந்த மனுவை கொடுத்திருக்கின்றோம்.